பேசுறேன். என்னம்மா? இந்த நம்பர் எப்படி கிடைச்சின்னு யோசிப்பிய? இல்லம்மா. இந்த நம்பர் எப்படி கிடைச்சிச்சுன்னு யோசிப்பிய? இல்லம்மா. இல்ல அலாட்மெண்ட் தாரேன்ட்டு போட்டோ வாங்கி போயிட்டு எல்லாருக்கும் அலாட்மெண்ட் கொடுத்துட்டு எனக்கு அலாட்மெண்ட் தரல, அப்படிதானே? அப்படிலாம் இல்லம்மா, தப்பாலாம் பேசக்கூடாது. அலாட்மெண்ட் யாருக்கும் தரல. போயிட்டு ஆபீஸ்ல இது வரைக்கும் யாருக்கும் அலாட்மெண்ட் வரல, சரியா? நான் தான் அலாட்மெண்டே பார்த்தனே கையில. சிஎம் பெட்டிஷன் போடுவேன், இது மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நீங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடு, தாராளமா கொடு. எதுக்கு இருக்கோ அதுதான் செய்ய முடியும். நீ போன்ல ரெக்கார்ட் பண்ற, ஏன்னா கேன நினைச்சியா நீ? ஏமா என்ன கேன நினைச்சியாமா நீ? சொல்லுமா. ரெக்கார்ட் பண்றதுல இருக்கட்டும், ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அதெல்லாம் போச்சு, முடிய போச்சு. இதுவரையும் 25 வீடியோ போட்டிருக்க ரெக்கார்ட் பண்ணி. இல்ல நீ கொடுத்த யாருக்கு அலாட்மெண்ட் கொடுத்தியோ அந்த அலாட்மெண்ட்டே நான் கண்ணால பாத்துமா. மத்தவங்க வீட்டுல நீ பூந்து உட்காந்துருக்கியமா, நியாயமாமா? அது ஹஸ்பண்ட் வீடு, என் ஹஸ்பண்ட் வீடு. அது மத்தவன் வீடு கிடையாது, ஹஸ்பண்ட் வீடு. அது எவனுடைய புருஷா போயிட்டு நீ ஹஸ்பண்ட் சொல்றீங்க? நீ பாத்தியா? செத்து போனவர் வந்து பொண்டாட்டி இல்லன்னு சொல்லணும், சரிதா? ஏமா ஒருத்தர் செத்துட்டாருன்னா அந்த மாதிரி அவர் மேல வந்து இந்த மாதிரி பழி சுமத்த கூடாதுமா, தப்புமா? என்ன பழி சுமத்துற? நீ பண்ற வேலையை விட இது ஒண்ணு மோசமானது கிடையாது. நீ பண்ற பத்தியா வேலை? அவரு ஏழைங்க வீடெல்லாம் வித்துக்கிட்டு இது பண்ற பத்தியா? ஏழைகளுடைய வீடெல்லாம் வயிற்றுல சொல்ற மாதிரி வச்சிடாதுமா. யாருமா ஏழை? நீ ஏழையாமா? இல்ல நான் பணக்காரி. இல்லம்மா, ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் பயங்கரமா வருதுமா. பொண்ணு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோ. என்ன பொண்ணு மேல கம்ப்ளைண்ட்? என் பொண்ணுதான் உனக்கு கிடைச்சிச்சா? வேற யாரும் கிடைக்கல உனக்கு? என் பொண்ணுதான் உனக்கு கிடைச்சிச்சா? ஒன்னாவதான் என் பொண்ணு ஊரை விட்டா போயிட்டா. 2 பிள்ளையும் கொடி அவ புருஷன் விட்டுட்டு. ஏன்னா கண்டிப்பா இதே மாதிரி பேசிட்டே இருந்தேன்னு வையே, கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அவன் மேல, தெரிஞ்சுக்கா? குடுமா. ஆமா, எங்கேயா கிடக்குறான் அவளை பத்தி நீ ஓயாம பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அப்படிதான் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க? 1:30 மணிக்கு நைட்டு வந்து யாரும் கார்ல வந்து கூட்டு போறாங்களா? நல்லா இருக்கா? என்ன எந்த 1:30 மணிக்கு? நைட்டு 1:30 மணிக்கு வந்து கூட்டு போறாங்களா? யார் சொன்னது? எல்லாம் யோக்கியம் கிடையாது இங்க இருக்கவங்க பூரா, சரிதா? புர்கா போட்டு போறாங்க, நைட்டியோட உங்ககிட்ட நின்று பேசுறாங்க. அதான் எங்களுக்கு தெரியாது பாத்தியா? மத்தவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுமா. யாரு? அன்னைக்கு சனிக்கிழமை ஆபீஸே கிடையாது, உன்னை வந்து பாக்குறாங்க. நீ வந்து அந்த வீட்டை விக்கிற எல்லாம் பண்ற. வீட்டு வீட்டுக்கு ப்ரூஃப் காட்டுமா? ப்ரூஃப் காட்டிடுமா? அது ரோட்ல நின்று அந்த பொம்பளை சொல்லிச்சு, நான் சும்மா இல்லடி 48,000 கொடுத்துருக்கேன்டி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கிளவி காட்டுமா? கிளவி மகன் ரோட்ல நின்று சொல்லிச்சு. அது ப்ரூஃப் காட்டு, ப்ரூஃப் காட்டி போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதெல்லாம் ப்ரூஃப்லாம் அவர் வச்சிருக்காரு பாய், அதை மட்டும் நினைக்காத. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு, சரிதா? நீ வந்து செல்போன் கடைக்கார பையன் வச்சுக்காரு எல்லாத்தையும். செல்போன் கடைக்காரே வந்து 4G வேலை பண்ணிருக்காரு, கவர்மெண்ட் சொல்லி வித்துருக்காருமா. பிராட் மண்டாலு. சரி, அவர் ஒரு வீடு வித்தாருன்னு நீ ஒரு 10 வீடு வித்துருப்பா, 20 வீடு வித்துருப்பா. தெரியுமாமா உனக்கு? அப்புறம் யாரு? அப்ப எத்தனை வீடு திறந்து விடுற? எது திறந்து விடுற சொல்லு? என்னமா எத்தனை வீடு சீல் உடச்சு விடுறிய? இதான் என்ன காரணம் சொல்லு? சீல் உடச்சு விட்டேன். ஆமா, அந்த 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 பொண்ணு ஒண்ணு அலாட்மெண்ட் கையில கொடுத்து ஒருத்தவங்கிட்ட சாவியை கொடுக்கணும், சரிதா? அதை விட்டு தப்புமா, அந்த மாதிரி யாரும் வந்து ஓபன் பண்ணி கொடுக்கலாமா? நீதான் ஓபன், நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், கண்டெய்னர்லயே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓபன் பண்ணி கொடுக்கலன்னு நீ சொல்ற? 3வது மனுஷன் வீட்டுல நீ வந்து பூந்து உட்காந்துருக்கேன், நியாயமா சொல்லு? அது 3வது மனுஷன். அது யாரு? அந்த அம்பிட்டான் புள்ள சொல்லணும், அம்பிட்டான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. புள்ளைக்கு ரைட் இல்லையாமா? அரே, அமிர்ஜான் புள்ள சொல்லணும், அபின்ஜான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. ஆமா, 3வது மனுஷன் வீடுன்னு சொல்லி நீ சொல்லக்கூடாது. உனக்கு பாருமா, செத்து போனவரை போயிட்டு புருஷன் மாதிரின்னு சொல்லுவ, அதெல்லாம் நம்பிட்டு இருக்கணுமா? புருஷ மாதிரி இல்ல, புருஷன் என்ன சொல்லுவேன்? இப்ப என்னன்ற சொல்லு? அசிங்கமா இல்லமா உனக்கு? அசிங்கமா? நீ பண்ற அசிங்கத்தை விட இது ஒண்ணும் அசிங்கம் கிடையாது. நீ பண்ற பத்தியா? ஊர் ஏழைங்க வயிற்றுல எல்லாம் நீ அடிக்கிற, தெரிஞ்சுக்க. எந்த வயிற்றுல அடிச்சமா? ஆமா, வீடு வித்த வீடுன்னு சீல் வச்சுட்டு நீயே விக்கிற வீட்டை, தெரியுமா? இந்த ஏழை வயிற்றுல சொல்லுமா? ஆமா, எல்லா வீட்டையும் விக்கிறது, சீல் வச்சு விக்கிற. சீல் வச்சு என்னுடைய அலாட் ரேஷன் கார்டு மாத்தானே கேட்டேன். ஒரு ரேஷன் வச்சு தான் நான் சாப்பிடுறேன். அலாட்மெண்ட் இல்லமா? அது அமேசானுடைய நான் என்ன கேட்டேன்? ரேஷன் கார்டு மாத்துறதுக்கு மட்டும் கொடுப்பா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தந்துடுறேன். இங்க பாரு, எல்லாரும் குடுக்குற மாதிரி நானும் உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா நீ என் பொண்ணை இழுத்து தான் மாதிரி எல்லாம் கொடுத்தா நீ எப்படிமா ஃபைன் பண்ற? நான் வாங்க, நீ பாத்தியா?
அவன் பக்ருதீன் கேட்டாப்ல, ஜாஃபர் கேட்டாப்ல. ஜாஃபர் 3 பேர் சேர்ந்துதான் வந்தீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமா? 3 பேர் சேர்ந்து வந்தீங்க சீல் வைக்க வீட்டா? யாருமா? 3 பேர். அவங்க யாருன்னு தெரியாதுமா எனக்கு. அப்புறம் எப்படி உங்க கூட வந்தாங்க? ஏமா என் கூட வந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? என் கூட வந்து 100 பேர் கூட நிப்பாங்க. நீ கேட்காம அவங்க கேட்டாங்க காசு. அலாட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட, அது எப்படி அவங்க கேட்பாங்க காசு? நான் கேட்டேனா? நீ கேட்டேன்னு சொல்லாத, அவங்க மூலியமா தான் கேட்டேன். அதெல்லாம் விடுமா. உண்மையில உங்க மேல எல்லாம் பயங்கரமா கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, பாத்துக்குமா. அவங்க நல்லது சொல்றான். சரி, இப்ப நீ வந்து எனக்கு அலாட் பண்ணி தருவியா தரமாட்டியா? 2ல 1 அதை போன்ல மிரட்டுறேன். போன்ல நான் மிரட்டலப்பா, நீ மிரட்டுற. என் பொண்ணை வச்சு நீ மிரட்டுற. இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு அனுபவ கண்டிப்பா வச்சுமா நான் மிரட்ட போறேன். சொல்லுமா. அன்னைக்கு அப்படிதான் என் பொண்ணு போட்டா காமிச்சேன். ஆமாமா, உன் பொண்ணு அரைகுறமா ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்தா நான் நம்ம பண்ண முடியும். ஊரே பாக்குது. என்ன புடவை கட்டி தானே இருந்தா போட்டா? நான் பார்த்தேனே, நீ காமிக்கும் போது நான் பார்த்தேன். புடவை கட்டி தானே இருந்தா? அவுத்து போட்டு இருந்தா? அவுத்து போட்டு இருந்தாளா? புடவை கட்டி தானே இருந்தா? பொண்ணை பத்தி வித்தியாசமா பேசுறீங்க. நியாயமா சொல்லுவாங்க. நீ அரை நிர்வாகத்துல இருக்குன்னு சொல்ற, நீங்க எப்படி சொல்லுவ நீங்க? ஆமாமா, அந்த மாதிரி ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. நான் சொன்னேன் கஷ்டத்துக்கு எவ்வளவு பேரு ஆனா உடம்ப வித்து கூட சம்பாதிக்கிறாங்க. அவ உடம்பதான் அவ விக்கிறா. ஆனா நீ ஊர் சொத்தை வித்து சம்பாதிக்கிற பாரு. ஏழைங்க வயிற்றுல அடிக்கிற பாரு. ஏழைங்க அடிக்கிற பாரு. தப்பு இல்ல, சொல்லு. நீயே சொல்லு. நியாயமா ஒவ்வொரு வீடா திறந்து விடுற பாரு. சீல் வச்ச வீடெல்லாம் எப்பமா நீ பார்த்த? சொல்லுமா. நீதான் டெய்லி திறந்து விடுறதா நான் பாத்துட்டு தானே இருக்கிறேன். சீல் வச்ச வீடெல்லாம் திறந்து விடுறேன். யார் சொன்னதா? அன்னைக்கு நான் உக்காந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியாது நினைச்சிட்டே நீ பேசுற. ஹிந்தி தெரியாது நினைச்சிட்டே என்கிட்டயே டீல் பேசுற. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் போன வந்து நான் வந்து இது பண்றேன்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பாக்குறாத போன. இல்லம்மா, என்ன டீலுமா? என்ன டீல்? விக்கிற வீடு வீடை திறந்து விடு, கழுவி விடு, போட்டா எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியாது பாத்தியா? அன்னைக்குதான் நான் உட்கார்ந்து இருந்தேன். லாஸ்ட்ல சனிக்கிழமை அன்னைக்கு யாருமா சொன்னது? நான் தான் உட்காந்துக்கிட்டு தான் இருந்தாங்கண்ணா. சரி, அதெல்லாம் மேட்டர் எல்லாம் விடு. நீ வந்து என்ன அலாட்மெண்ட் எனக்கு பண்ணி 2 போட்டா வாங்கிட்டு வந்தேன். என் பையன் போட்டா வாங்கிட்டு வந்தேன், என் பொண்ணு மட்டும் வாங்கலாமா? எல்லாருக்கிட்டே வாங்கினப்பா. நான் அவங்க எல்லாம் இப்ப புதுசா வந்தவங்கன்னு கூட வச்சுக்கோ. நான் வந்து இதுல வந்து எத்தனை வருஷமா இருக்கிறேன்? 2011 வந்தேன். 2011க்கு முன்னாடி வந்தேன். இருந்து நான் தான் வாடகை கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து உள்வாடகை இருமா? சட்டவிரோதமா வந்திருக்க. வாடகை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ வாடகை மொத்தம் வீடு வாடகை நீ கட்டினா எப்படி தப்பு இல்ல? இந்த மத்த வீடு கட்டுறாங்க. அமீர்ஜானே என்னுடைய சின்னம்மான்னு சொல்லி அவன் எழுதி கொடுத்த லெட்டர் உன்கிட்ட கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? சின்னம்மான்ற அமீர்ஜான் பையன் எழுதி கொடுத்துட்டாப்ல. அமீர்ஜான் பையனை எழுதி கொடுத்துட்டாப்ல. இதெல்லாம் கேட்க வேண்டிய தலைவர் தான். சொல்லு, நீ பண்ற அசிங்கத்தெல்லாம் நான் கேட்கலாமா? நீ பண்ற அசிங்கத்தை விட நான் பண்ணல. நீ பண்ற பராசிக்கு அதோட நான் பண்ணல. வயசாக போற பத்தியா? குடு, நீ எங்க கம்ப்ளைண்ட் பண்றியா குடு. ஆனா கண்டிப்பா வந்து நீ எல்லாருக்கும் அலாட்மெண்ட் கொடுத்துட்ட. ஹலோ, நீ எல்லாருக்கும் நீ அத்தனை பேரையும் வர வச்சு ஒரு 10 பேரை மட்டும் வெளியே அனுப்பிச்சு எல்லாருக்கும் நீ கொடுத்துட்ட அலாட்மெண்ட். என்ன கொடுத்ததையும் பார்த்துட்டு யாருமா சொன்னது அந்த மாதிரி அலாட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு? கொடுத்ததையும் பார்த்துருக்காங்க. நீ அலாட்மெண்ட் கொடுத்ததையும் காட்டமா? அலாட்மெண்ட்டை என்கிட்டயே காமிச்சிட்டாங்க. அத வச்சுக்கிட்டு பணம் வாங்கி கொடுன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. என் நகையை கட்டி கொடுத்தேன். அதெல்லாம் யாருன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. காமிச்சாங்கனாக்கா அது ஒரு ஜெராக்ஸ் எத்தனாமா? அப்படி ஒண்ணு நான் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீ வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. மேடம் வந்து இந்த அம்மாக்கு ஏன் அலாட்மெண்ட் கொடுக்கலங்கிறதுக்கு நீ யூடியூப் கதையை சொன்ன. சரிதா? நீ யூடியூப் கதையை நானே கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு நான் அர்த்தம் கரெக்டா கொடுப்பேன். இத்தனை வீடு வித்துருக்காங்க, இத்தனை வீடு வச்சிருக்காங்கன்னு நான் கொடுப்பேன். நானு ஆமா யூடியூப்ப போட்டு காமிப்பேன். ஸ்டேஷன்லயே போட்டு காமிப்பேன். போட்டு காமிச்சு அவங்க வந்து இது சொல்லுங்க, இது எதுக்கு கரெக்டா பதில் கொடுப்பேன். நானு கொடுக்காம நான் பேசினாலும் நானே பதில் சொல்ல மாட்டேன். நான் சொல்லு, நானே பதில் சொல்லுவேன் கண்டிப்பா. என்ன சொல்றேன்னா நீ எனக்கு நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு கையெழுத்து போடும் போது என்ன சொன்னேன்? எனக்கு வீடு கொடுத்துரு. நான் என்ன சொன்னேன்? என் பையன் பேர்ல வீட வாங்கி அந்த 2 பசங்க கொடுத்துட்டோமா? நீதான் போட்டா வாங்கி வந்த? போட்டா நீதானே வாங்கி வந்த? வாங்கி வந்துட்டு ஏன் கொடுக்க மாட்டேற? போட்டோ வாங்கிட்டு வந்தா கொடுத்துருன்னு சட்டம் இருக்கா? நீ குடுக்குறேன்னு சொல்லிதான் வாங்கிட்டு வந்த. இப்ப மாறி மாறி நீ பேசுற.
என்ன கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் எப்பமா சொன்னேன்? அப்ப போட்டோ எதுக்கு வாங்கிட்டு போட்டோ எல்லாத்தையும் வாங்கின மாதிரி வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கின மாதிரி வாங்கிட்டு யாரு வந்து சப்ளைண்ட் இருக்காங்க, யாரு உண்மையான அலாட்டி இருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம்ல. வாங்கினது இப்ப கடைசியா இப்ப உன் நம்பரை வந்து 2 நம்பரையுமே நீனு எடுத்துட்ட. இது வந்து புது நம்பரு. அது நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் ஒருத்தவங்கிட்ட. சரிதா? என் நம்பர் எடுத்துட்டா? என் நம்பர் நான் அங்கேயே ஒட்டி வச்சிருக்கேன். எதுக்கு நீ கஷ்டப்பட்டு இருக்கிற? இல்லையா, அந்த நம்பரை நான் பாத்துனேன். ஆச்சுட்டா ஒன்னும் ஒர்க் ஆகலையா அந்த நம்பரு? நானும் பண்ண முடியும், சொல்லு. ஒர்க் ஆகல அந்த நம்பரு. இந்த நம்பர் தான் இது வந்து ஒருத்தவங்கிட்ட வாங்கினேன் இந்த நம்பரு. என்ன நேற்று சொல்லு. நான் வந்து எனக்கு 1008 வேலை இருக்கு. அந்த பிள்ளைங்க ஹாஸ்டல்ல விட்டு வந்துருங்க, ஹாஸ்டல்ல இருந்து வந்துருங்க. இப்ப அது உட்கார்றதுக்கு இடம் இல்ல. இப்ப என் பிள்ளைக்கோ என் பொண்ணுக்கோ நான் கேட்கல வீடு. என் புள்ள பேர்ல கூட அந்த பிள்ளைங்க வந்து அதுல இருப்பாங்கன்னு சொல்லிதான் நானு சொன்னேன். சாணுகிட்ட சொன்னேன். சொல்லுமா? சாணுகிட்ட சொன்னேன். ஏன்னா என் பையன் வந்து 4000 ரூபாய் வாடகை கொடுத்துருக்கான். எனக்கு 10 ரூபா கொடுக்கல சார். ஹலோ ஹலோ, சாணு யாருமா? சாணு யாரு? அந்த கடை வச்சிருக்கவங்க தான். அதுதான் என்ன சொன்னேன், இந்த பாரு அந்த 2 பிள்ளைங்க நான் ஹாஸ்டல்ல இருந்து வருங்க. எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத நீங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாம் நீ பேசாத. தெரியாது சொல்ல போறேன். தெரியல சொல்ல போறேன். என்னம்மா நல்லா கிடையாதுமா. நான் வந்து உங்ககிட்ட தயவாவும் கேட்டுட்டேன், அழுத மாதிரியும் கேட்டுட்டேன். என்னை ரொம்ப இம்சை கொடுக்குற நீங்க. என்ன இம்சை கொடுக்குற? அல்லா கிட்ட நான் தொழுது நான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா என்ன சாமனையில நீ விழுகாத, தெரிஞ்சுக்க. நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். மனசு ரொம்ப ஆமா. கண்ணகி இல்லப்பா நானு. தேவையா அளவே இருக்கட்டும்பா. தேவையா இருக்கட்டும்பா. நீ பத்தினியாவே இருக்கட்டும். எல்லாருமே இங்க இருக்கிறவங்க நாங்க என் பிள்ளைக்கு தேவையாவே இருந்துட்டு. சாப்பிட வந்துருமா? சாப்பிடணும் இல்ல, சாப்பிடணும் எல்லாம் வராது. மனசு நொந்து டெய்லி அழுதுகிட்டு இருக்கேன். உன்னைய பத்தி தான் அல்லாவே கேளு, அல்லாவே கேளு அப்படின்னு சொல்லி. அல்லா கேட்கணும் உன்னைய, அல்லா கேட்கணும் உன்னைய. ஆமா, முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன். இல்ல அல்லா பார்த்தானே மேலே அனுப்பிச்சிருவான். தெரிஞ்சுக்க, யாருமே நிலையான ஆள் கிடையாது, வாழ்க்கை கிடையாது இது. இது நிலையான வாழ்க்கை கிடையாது இது, தெரிஞ்சுக்க. உன்னுடைய சாபம் பழிக்கணும்னா முதல்ல தொழுதுகிட்டு தான் இருக்கேன். தொழுவாமையா இருக்கேன் பார்த்தா? தொழுதுகிட்டு தான் இருக்கேன். தொழுவாம இல்ல, தொழுது என் மனசு வந்துதான் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணை பத்தி டெய்லி நீ பேசல பத்தியா? என் பொண்ணை பத்தி அலாட்மெண்ட் கேட்கும் போதெல்லாம் என் பொண்ணை பத்தி தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன கம்ப்ளைண்ட் வருது? என் பொண்ணே கிடையாது. என் பொண்ணே கிடையாது. ஆனா நல்லா எல்லாமே நல்லவங்க நினைச்சிட்டு நான் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போய் வச்சு சும்மா இரு. சும்மா தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாது. சொல்லு. பொண்ணு பாலிகா பொண்ணு பேர்ல வந்து பிரீத்தி பேர் வச்சிருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. என்னது? பிரீத்தி பேர் மாத்திருக்கா. அது உனக்கு என்ன தேவையானது? இது உனக்கு தேவையா? உனக்கு தேவையாது மயிரா? அது உனக்கு என்ன தேவை? என் பொண்ணை பத்தி நீ ஏன் பேசுற? என் பொண்ணு இங்க இருக்காளா? பேசதானமா செய்வாங்க. என்ன கம்ப்ளைண்ட் வருது? என்ன கதை? அவ இங்க இருக்காளா? அவளை பத்தி ஏன் பேசுற? அவன் பிள்ளைய பண்ணி விட்டுட்டு எங்கேயா போயிட்டா? அவளை பத்தி நீ பேசுறது உனக்கு தகுதி கிடையாது. என் தகுதியில இருந்து நீ சொல்லாதம்மா. ஆமா, உனக்கு தகுதி இல்ல அவளை பத்தி நீ பேச. கொஞ்சம் வருமா? சரி, உங்ககிட்ட தெரிஞ்சவங்க யாரும் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான். ஜிஎம்பேட்டையில இருந்து பேசுறீங்களா? ஆமா. இல்லப்பா, எனக்கு அலாட்பட்டி தரேன்னு சொல்லிவிட்டு வீட்டா. என்ன கீதா? கீதா கீதா கீதாவா? ஏன் சொல்ல பண்றீங்க? நான் சொல்ல பண்ணலப்பா. வீடு எல்லாருக்கும் அலாட்மெண்ட் கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுக்கணும்ல அலாட்மெண்ட். நான் ரேஷன் கார்டு மாதிரி பழைய வேட்டை கேட்டேன், அதுவும் கொடுக்கல. சரி, நீங்க ஆபீஸ்ல வந்து கேட்கலாம்ல. நீங்க போன் ஆபீஸ்ல வந்து கேட்டாச்சு, அலைஞ்சாச்சு. மேடம் வந்து ஏன் இவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுக்கலன்னு யூடியூப் கதையை சொல்றேன். சரி, நீங்க கோர்ட்ல வந்து பேசுங்க. நீங்க போன்ல பேசுனீங்கன்னா ஒன்னும் ஆகாதுங்க. ஐசிஎஸ் வாங்க. நீங்க எப்போ வர ஐசிஎஸ் ஸ்டேஷன்?
போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறீங்களா? ஐசஸ் கிட்ட வாங்க, நீங்க ஒர்க் கிட்ட. ஐசஸ்க்கு வரவா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன்னு சொல்லாதீங்க, நீங்க ஐசஸ்ல இருந்து தான் பேசுறீங்க. என்ன சொல்லுங்க, எங்க வரணும் அதை சொல்லுங்க. ஐசோஸ் இருக்குல்ல வக்கோடு, ஜோனாபாத் அங்க. அங்கதான் நிறைய வாட்டி வந்துட்டு அன்னைக்கு வந்து சரியான பதிலே சொல்லல. அன்னைக்கு தான் வந்தேன். என்ன சரியான பதில் கொடுங்கம்மா, சொல்லுமா. அலாட்மெண்ட் கேட்டது கொடுக்க முடியாது நீ சொன்ன. ஏமா அலாட்மெண்ட் நீ கேட்டா கொடுத்துருவாங்களாம்மா? என்னம்மா நல்லா கதையா இருக்கம்மா. அன்னைக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், மேடத்திட்ட பேசிட்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ யூடியூப் கதையை எதுக்கு நீ பேச ஓயாமா? ஆமா, என்ன பத்தி தான் யூடியூப்ல போட்டேன். யூடியூப் கதையே போட்டேன், முடிஞ்சு போச்சு. என்ன நான் கூட பேசி சொல்ல மாட்டேன், ஒன்னால்தான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என் கிட்ட வைக்க நீ அவன் வீடு விட்டா இவன் வீடு விட்டா வாங்கலாம் என்கிட்ட எழுதி படிக்கிறதுக்கு என்ன எழுதினாலும் படியா? என்னம்மா புரியலம்மா. இல்ல அவன் வீடு வித்தா இவன் வீடு வித்தான்னு சொல்லி வாங்குறியா? படிக்கிறதுக்கு எதுவும் எழுதி சொன்ன அந்த மாதிரி முஜிபுரமான் வந்து திருச்சிதரமா வீடு வித்தான், மேல நடவடிக்கை சொன்னேன். நான் எப்படி சொன்னேன்? நான் சொல்லவே இல்லை. அந்த அம்மா நீ சொன்னா அந்த ஒஸ்தாபி எழுதுனாங்க, நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அம்மா நவம்பர் டிசம்பர் கட்டிடுறேன். ஒரு நிமிஷம் சொல்லுமா. சொல்லு. நீங்க தான் சொன்னோம். அதான் நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். நானு மேல வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏமா இந்த மாதிரி சொல்ல பண்ற பிளாக்மெயில் பண்றியம்மா? பிளாக்மெயில நான் பண்ணலப்பா, நீ தான் பண்ற. என் பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஓயாம. அன்னைக்கு வந்து வாடகை வசூல் பண்ணா என்ன வந்து ஆளை வச்சு ரெடி பண்ற, நான் வச்சிருவேன் என்ன பார்த்து. யாரு நான் சொன்னேன்? நீ தான் நீ செய்யற வேலையெல்லாம் என்னைய சொல்றீங்க. அந்த 4 பேர் அன்னைக்கு வீடு பூந்து அடிக்க வந்தாங்க. நீங்க அவன் யோக்கியம் சொல்லிட்டு யார் வந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுமா. நீ கேட்டதுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் அழகா கொடுக்கமா. நீ வந்து இப்ப எனக்கு கொலை மெடிக்கல் கொடுக்க பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நான் இங்க கொலை மெடிக்கல் ஒன்னே நான் கொடுத்தேன். நீதான் சொன்ன அன்னைக்கு நீதான் அடிக்க விட்ட ஆளுகளை எல்லாம் விட்டு 10 பேரை வீட்டுக்குள்ள விட்டு அடிக்க விட்ட. நான் ஒண்ணுமே செய்யல. அவ்வளவு பெரிய தாதாவா நானு? அவ்வளவு பெரிய தாதாவா? நீ வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு என்ன சொல்ற? என்ன வேலை பண்ண? ஆமா, அவன் யோக்கியம் நினைச்சிட்டு இந்த வீடு விக்கிறான்பா, எல்லா வீடும் திறந்து விடுறான் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் இமானுல்லா திறந்து விடுறான்னு சொல்லி சொன்னதுக்கு கடைசியில் அவன்கிட்ட நீ சொல்லி கொடுத்த. அவன் வந்து பணக்காரமான சொல்லி எல்லாம் வந்து என்னை அடிக்க வந்தாங்க. இல்ல வீட்டுக்கு நீதான் இமானுல்லா? ரஃபீக் இமானுல்லா. ரஃபீக் இமானுல்லா. ரஃபீக் இமானுல்லா என் பேரு கிடையாதுமா. என் பேரு இல்ல ரஃபீக் இமானுல்லா. தப்பு. ரஃபீக் தான் சொன்ன. ரஃபீக்னு தான் சொல்றாங்க மேடம். உன் பேரு ரஃபீக்னு தான் சொல்றாங்க மேடம். மினிஸ்டர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா, ரஃபீக்கு வீடு விக்கிறான்னு சொல்றாங்க, என்கொயரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி போச்சு. சொன்னது என் காதால கேட்டேன்ப்பா. அதான் நான் சொன்னேன். சொன்னதே என் காதால கேட்டேன். அதான் சொன்னேன். இமானுல்லானா யாருன்னு கேட்டாங்க. வாடகை வசூல் பண்றாரு அந்த பையன் அப்படின்னு நான் சொன்னேன். மொத்தம் 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்க. சொல்லுமா. கடைசி முடிவை தான் சொல்லு, நீ என்னன்னு சொல்லி. கடைசியா நானு இப்ப வந்து உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு கடைசியா ஒரு புது சிம்மா போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் சிம்ல என் லைனை வந்து பார்த்தாலே கட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு புது சிம்மா வாங்கி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசி முடிவா என்னதான் சொல்றேன்னு கட் பண்ண போறேன். அதான் சிம்மு வேற எல்லாத்தையும் ஒரு சிம்மு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இது புது நம்பரு. உன்னுடைய நம்பர் ஒர்க் ஆகல. நம்பர் இல்லன்னு யாருமா வேணும்? யார் வேணும்? நீ யாரு பேசுறது? நான் மனுஷன் பேசுறேன். உன் பேர் இல்லையா? உனக்கு ஒரு பேர் இல்லையா? என் பேர் இருக்கு. என் பேர் அபிதுல்லாங்க. அபிதுல்லாவா? ஆமா. சரி, என்னவா இருக்கட்டும் சொல்லு. நீ வாடகை வசூல் பண்ற ஆள் தானே? சொல்லு முதல்ல. எங்கம்மா? கண்ணையினர்ல வாடகை வசூல் பண்ற ஆள் தானே நீ? ஏமா ராங் நம்பர் போட்டு ஏமா சொல்ல பண்ணிட்டு இருக்க? ராங் நம்பரா? சரி, ராங் நம்பராவே இருக்கட்டும்.
நம்பரா எப்படி பேசுறீங்க சொல்லு. ராங் நம்பரா இது? சரி சரி. ராங் நம்பர்ன்றியா நீ? நீ என்னன்னா பேசணுமா உட்காந்துக்கின்ற ரவி யாரு? இமானுல யாரு? வாடகை வசூல் பண்றீல? கண்ணகிணறு நான் தான் வாடகை வசூல் பண்றேன். இப்ப பாரு, இப்ப ராங் நம்பர்னு சொன்னா இப்ப கண்ணகிணறு நான் தான் வாடகை வசூல் பண்றேன்ற? ஆமா, கண்ணகிணறு வாடகை வசூல் பண்றது நான் பேசுறேன். சொன்ன எப்படி ஓப்பனா சொன்னல? எங்க உனக்கு 2-3 பேர் இருக்கு. சொல்றாங்க மேடம் ஒரு மனுஷன் ஒரு பேர் தான் இருக்கும். 2-3 பேர் இருக்கு. ஆமா, இம்மா மேடம் வந்து ரபிக்குன்றாங்க. உன் பேர் என்னன்னு எனக்கே தெரியல, சொல்லு. தெரியாம பெட்டிஷன் போட்டு எம்எல்ஏ நீ? ரபிக்குன்னு நீயே சொல்ற. என் பேரு என்னமோ ஒரு பேரு சொல்ற. அவங்க உன் பேரை கூப்பிட்டாங்க, மேடமே கூப்பிட்டாங்க. ரபிக்கு வீடு விற்கிறானாண்டு அவனை என்கொயரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? சொன்னது என் காலையில கண்டதான் சொன்னேன் நானு. நிஜமாவா? சொல்லதான் இல்ல. எனக்கு என்னமா உருது பேர் தெரியாத மாதிரி நீ அவர்கிட்ட சூப்பரண்ட் கிட்ட சொல்ற. இதுக்கு நான் பாத்துக்காரன்னக்கா என்ன யூடியூப் மேட்சாக்கா பாத்துக்காரீங்க அப்படின்லாம் சொல்ற. உருது தெரியாத மாதிரி பேசுற எல்லாத்தையும். போன ஒழிச்சு வச்சுட்டு வர, போன்லாம் ஒழிச்சு வச்சுட்டு வர. அன்னைக்குதானே முன்னாடி எடுத்தேன். ஆமா, போன்லாம் ரெக்கார்ட் பண்றாரு. எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே தெரியாது. யாரு பொண்ணுக்கா? ஆமா, பண்ண தெரியாம நீ பண்ற. யூடியூப்ல எல்லாம் போட்டேன். சொல்லு, ஏமா பேர் இந்த மாதிரி கேட்டுக்க. புள்ள மாதிரி தானே நானும். என்ன பார்த்து இந்த மாதிரி அசிங்கமா பேசுற, மெசேஜ் கொடுக்குற, நான் வச்சிருவேன்ற. எதுக்கு இந்த மாதிரி? நான் கா வச்சு சொன்னேன் உங்ககிட்ட. எப்ப சொன்னேன் நானு? ஆமா, அன்னைக்கு சொல்லியம்மா வேலை வரும்போது வாடகை வசூல் பண்ணும்போது கல்ல தூக்கி அடிச்ச. கல்ல தூக்கி அடிச்சது அவன் அந்த பாருக்குன்ற பையா. அவன் கல்லு தூக்கி நீ அடிக்கிறான் அப்படின்ட்டு நீதானமா அடிச்சேன்? நான் அடிச்சேன்னு சொன்னா? கல்லு தூக்கி அடிச்சது அந்த பாருக்குன்றவன். அங்க இருந்து கல்லு தூக்கி எறிஞ்சப்பா கேட்டேன். நான் பாத்தனமா நீ கல்லு தூக்கி என்ன அடிச்சது? ஒரு ஆசிரியர் வந்து, அதாவது கவர்மெண்ட் வேலை தர பையனை போயிட்டு என்ன போயிட்டு கல்லு தூக்கி அடிக்கலாமா? ஆண்டவனுக்கு அடுக்கும். நீ சொல்ற பொய்யெல்லாம் ஆண்டவனுக்கு அடுக்காது. நான் வந்து உன்னை கல்லு தூக்கி அடிக்க இந்த மாதிரி வேலை பண்றேன். அது ஆண்டவன் பாத்துக்கிட்டோம். என்ன நீ பொய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொல்ற? வாடகை எல்லாம் கலெக்ஷன் பண்றப்போ ஒரு 1/2 வீட்டுக்கு வந்துட்டு போப்பான்ற. நீ போறவங்க வீட்டுக்கு போப்பா. என் வீட்டுக்கே எப்ப வரப்போற? நீ யார் வீட்டுக்கு போ. என் வீட்டுக்கே வரப்போற? நீங்க நீ தானே சொல்ற? நானே சின்ன பொண்ணா? நானே சின்ன 16 வயசு பொண்ணு அது. நான் சொல்ல, நான் என் வீட்டுக்கு வான்னு சொல்றதுக்கு நானே கிளம்பி 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு என் வீடு. என் வீட்டுக்கு எதுக்கு நீ வரப்போற சொல்லு? நீ சொன்னதான என்ன கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுங்கன்ட்டு. அதான் நீங்க பாரு, உனக்கு வந்து நேரம் நெருங்கிருச்சு. அதுக்குதான் இந்த வருத்து வர. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நேரம் ஒரு நேரத்தை நெருக்கிட்டான். அதுக்குதான் நீங்க என்ன வயசு வித்தியாசம் இல்லாம கூட நீ பேசுற. கண்டிப்பா நீ அணிவிக்கிறதுக்கு உனக்கு நேரம் வந்துருச்சு. அதுக்குதான் என்ன மிரட்டுங்களா நீங்க? நான் மிரட்டல, நீதான் மிரட்டிக்கிட்டு இருக்க என் பொண்ணை வச்சு. கேட்கும் போதெல்லாம் என் பொண்ணை பத்தி நீ பேசிக்கிட்டே இருக்கிற. சொல்றீங்களா நீங்க? சொல்றீங்களா? என்ன அலாட்மெண்ட் கேட்கும் போதெல்லாம் என் பொண்ணை வச்சு நீ மிரட்டிக்கிட்டு இருக்க. சாவ சொல்றீங்களா நீங்க? நான் ஏன் சாவ சொல்றேன்? எல்லாம் உனக்கு கொடுப்பான் கூலிய. கண்டிப்பா கொடுக்காம இருக்க மாட்டான். ஏழைங்க வயசு இருக்குல்ல, விழுந்துக்கிட்டு ரொம்ப. அல்லாஹ்கிட்ட போய் பதில் சொல்லணும். நானு பதில் சொல்ல சொல்லு. பாவம் பிச்சை எடுக்கிற அவளுக்கு கிருஷ்ணகிரியில கோயில்ல இருந்து சாப்பாடு வருது. அவகிட்ட போய் காசு வாங்கிருக்கிய? நீ எல்லாம் ஒரு மனுஷனா சொல்லு? நீ பாத்தியா? நான் பாத்தியா? அது கலையே சொல்றான், மகளும் சொல்றான். கம்ப்ளைண்ட் பண்றவங்க பத்தி வட்டிக்கு விட்டு நீ வந்து எல்லாரையும் வந்து ஏமாத்துறியா? காசு புடி சாப்பிட்டியா? அந்த கேள்வி வீட்டுல பூந்து நகேஷ் திருநெல் அந்த கேள்வி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அது ஆனவன் பாத்துக்கிட்டோம். என்ன யாரும் கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் உதவி செய்யதான் செய்வேனே தவிர யாரு காசையும் நான் எடுக்க மாட்டேன். கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு என்னுடைய நகையை கூட கட்டி கொடுப்பேன். காசு கொடுத்தேன்ற ஒரு ஆசிரியர் பொண்ணுகிட்ட காசு கேட்டாங்களா அந்த சூப்பரண்ட்? ஆமாவா? எந்த சூப்பரண்ட்? சொல்றேன். ஆபீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க காசு, சூப்பரண்ட் கேட்டாங்கன்ற. ஆமா, அந்த வக்கீல கூப்பிட்டு விசாரணை பண்ணா தெரியும் யார் காசு கேட்டாங்க யார் காசு கேட்கலன்னு. வக்கீல் யூடியூப்ல வந்து என்கிட்ட பேசுறது யூடியூப்ல அவரு போட்டிருக்காரு. அது யார் காசு கேட்டாங்க யார் கேட்கல அப்படின்னு கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சு போகுது. தெரியாம குத்து மதிப்பு இந்த மாதிரி எல்லாம் பழி சுமத்துக்க நியாயமா?
வேகமா சொல்லு. நான் ஏன் பழி சுமத்துறேன்? நீ வந்து கேட்டதான் சொல்றாங்க. இப்ப பழைய அலாட்மெண்ட்டுக்கு 30,000, புது அலாட்மெண்ட் போட்டா 20,000. பழைய அலாட்மெண்ட் போட்டா பழைய அலாட்மெண்ட்டுக்கு 30,000 கொடுண்டு அந்த பக்குருதி ஜாஃபர் சேர்ந்து கேட்டாங்க. புது அலாட்மெண்ட்டுக்கு 20,000. ரொம்ப புது அலாட்மெண்ட்டுக்கு புது அலாட்மெண்ட் தான் 20,000 குடுன்னு சொல்லி அவன் வக்கீல் கேட்டாப்ல. அந்த லோன் அந்த மாதிரி தப்பு. நல்லா கேட்டுக்கோ, தப்பு. அதெல்லாம் யாரும் அந்த மாதிரி எல்லாம் வாங்க மாட்டாங்க. புது அலாட்மெண்ட் வந்து அந்த மாதிரி எல்லாம் காசுல யாரும் கேட்டதெல்லாம் எதுவுமே இல்ல. வாடகை வந்து வீடு கொடுத்தாங்க, அட்வான்ஸ் 1000 ரூபாய் அந்த இபி பில்லாம் சேர்த்து. வாடகை வந்து மாசம் 500 ரூபாய். அதான் அது மேலாப்புல அது வாங்கிக்கிட்டா